வணக்க மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தமிழ்நாடு அரசு ஆட்சேபனையற்ற இடங்களில் 5 ஆண்டுகள் குடியிருந்தால் போதும், அனைத்து மக்களுக்கும் 3 சென்ட் வரையிலான நிலத்திற்கு இலவச வீட்டுமனை வழங்க போறதா அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு தகுதியான நபர்கள் யார், என்னென்ன ஆவணங்களை கொடுக்கணும், எங்க விண்ணப்பிக்கணும் என்பது போன்ற கூடுதலான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்கள் சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, தமிழ்நாடு அரசு நாட்டில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி இருக்காங்க. பள்ளி குழந்தைகள் தொடங்கி வயதானவர்கள் வரை அனைவருக்கும் சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அவற்றில் ஒரு முக்கியமான திட்டமாக இருப்பதுதான் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக ஏராளமான ஏழை குடும்பங்கள் பயனடைந்து வருகின்றனர். சொந்தமாக வீடு இல்லாமல் அரசின் புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்காக சொந்தமாக ஒரு வீடு கட்டி வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு தமிழக அரசு 2006ஆம் ஆண்டு முதல் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை தொடங்கி செயல்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இதன் மூலமாக ஆக்கிரமிப்பு பகுதிகளில் வசிக்கும் ஏழை குடும்பங்கள் பாதுகாப்பான நிலையான வாழ்க்கையை வாழ வசதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் கீழ் வீடு இல்லாமல் ஆட்சேபனை இல்லாத புறம்போக்கு நிலங்களில் வீடு கட்டி வாழ்ந்து வரும் ஏழை எளிய குடும்பங்களுக்கு வீட்டுமனை வழங்கப்படுகிறது. மேலும் ஆக்கிரமிப்பு நிலத்திற்கு உண்டான பட்டாவை அரசே இலவசமாக வழங்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை, தாம்பரம் மற்றும் ஆவடி மாநகராட்சி பகுதியில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 1 சென்ட் நிலம் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதுவே பிற மாநகராட்சிகள், நகராட்சிகள், ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசிப்பவர்களுக்கு அதிகபட்சமாக 2 சென்ட் நிலமும், கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கு 3 சென்ட் நிலமும் இலவசமாக வழங்கப்படுகிறது. பட்டா கிடைத்த பிறகு நீங்கள் உங்களது நிலத்தில் புதிதாக வீடும் கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல ஆட்சேபனை உள்ள புறம்போக்கு நிலங்களில் வசித்து வருபவர்களுக்கு அத்தகைய குடியிருப்பு ஆக்கிரமிப்பு செய்துள்ள இடத்திற்கு அதன் தன்மை மாறாமல் மாற்று இடம் தேர்வு செய்யப்பட்டு தகுதியான பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அவ்வாறு மாற்றாக வழங்கப்படும் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலம் அதே கிராமத்திலேயோ அல்லது அதே பகுதியிலோ இல்லாத நிலையில் தனியார் பட்டா நிலங்களை வருவாய்த்துறை மூலம் கையகப்படுத்தியோ அல்லது பேச்சுவார்த்தை மூலம் நிலத்தை விலைக்கு பெற்றோ இலவசமான வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. ஆனால் அந்த பயனாளி அரசின் அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் மட்டுமே இந்த வழிவகைகள் எல்லாம் செய்து தரப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த பட்டா வாங்குவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு வழங்கும் இலவச வீட்டுமனை பட்டாவை பெற வேண்டுமானால் உங்கள் பெயரில் எந்த வீட்டுமனையும் இருக்கக்கூடாது. அதே போல உங்களது பெயரில் எந்த சொத்தும் இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழகத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். ஆட்சேபனை இல்லாத ஆக்கிரமிப்பு இடத்தில் வீடு கட்டி குறைந்தபட்சம் 5 ஆண்டுகளாவது வசித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்துடன் ஆக்கிரமித்து குடியிருக்கும் இடத்திற்கான அனைத்து ஆவணங்களையும் நீங்க வச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான நிபந்தனை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசின் வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் மனை மற்றும் பட்டா வாங்கியவர்கள் பின்னாளில் அதை யாருக்கும் விற்க முடியாது. அதற்கு பதிலாக பரம்பரையாக பயன்படுத்தி கொள்ளலாம். இருப்பினும் இத்தனை வருடம் கழித்து இந்த நிலத்தை விற்றுக்கொள்ளலாம் என கால வரம்பு குறிப்பிடப்பட்டு இருந்தால் அதற்கு பிறகு விற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீட்டுமனை பட்டா பெறுவதற்கான விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலான காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சேபனையற்ற நிலங்களில் வீடு கட்டி வசிப்பவர்களுக்கும் மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகள் மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்பவர்களுக்கும் இலவச பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்சேபனையற்ற அரசு நிலங்களான மதிப்பிடப்பட்ட மற்றும் மதிப்பீடு செய்யாத நிலங்கள், கிராம நத்தம், அரசின் நஞ்சை மற்றும் புஞ்சை நிலங்கள், எதிர்ப்புகள் இல்லாத சிறப்பு அரசு புறம்போக்கு நிலங்கள், கல்லாங்குழி, பாறை, கரடு நிலங்கள் ஆகியவற்றில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே நீர்நிலைகள், சாலைகள், கால்வாய்கள், மேட்டு நிலங்கள், மந்தைவெளி நிலங்கள், காடுகள், மயானம், ரயில் ரோடு, கோயில் நிலங்கள் போன்ற ஆட்சேபனை உள்ள இடங்கள்
இடங்களில் வசிப்பவர்களுக்கு பட்டா வழங்கப்படாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த இலவச வீட்டுமனை பட்டா பெறுவதற்கு என்னென்ன ஆவணங்களை நீங்க கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, வருமான சான்றிதழ், சாதி சான்றிதழ், வீட்டு வரி ரசீது, மின்சார ரசீது அல்லது தண்ணீர் பில் ஆகியவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வழங்கும் புறம்போக்கு நிலங்களுக்கான இலவச வீட்டுமனை பட்டாவை பெற அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அல்லது தாலுகா வட்டாட்சியரிடமிருந்து மனுவை வாங்கியோ அல்லது ஒரு விண்ணப்பத்தினை நீங்கள் கைப்பட எழுதியோ அதில் எத்தனை வருடமாக நீங்கள் வசித்து வருகிறீர்கள் என்பதை குறிப்பிட்டு அத்துடன் தேவையான ஆவணங்களையும் இணைத்து வட்டாட்சியரிடம் அந்த மனுவை வழங்க வேண்டும். வட்டாட்சியர் உங்களுடைய மனுவை பெற்று உங்கள் பகுதியில் உள்ள கிராம நிர்வாக அலுவலரை தொடர்பு கொண்டு ஏதேனும் ஒரு அறிக்கையை அளிக்க கூறுவார். அதாவது கிராம நிர்வாக அலுவலர் நீங்கள் எத்தனை வருடங்களாக அந்த இடத்தில் வசித்து வருகின்றீர்கள் என்பதை விசாரணை நடத்தி வட்டாட்சியருக்கு பரிசீலனை அனுப்புவார். அதன் பிறகு வட்டாட்சியர் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்த்து எல்லா ஆவணங்களும் சரியாக இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்திற்கான பட்டாவை உங்களுக்கு இலவசமாக பெற்று தருவார் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.